செம்பட்டி முதல் பழனி வரை சாலையோர நடைமேடையில் உள்ள முட்புதர்களை அகற்ற நெடுஞ்சாலைத்துறையினருக்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டி முதல் பழனி வரையிலான நெடுஞ்சாலையில் பல கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வண்ணக்கற்கள் பதிக்கப்பட்ட நடைமேடை அமைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நடைமேடை முட்புதர்கள் மண்டி சிதலமடைந்து காணப்படுவதாக கூறப்படுகிறது. இதனால் பல கோடி ரூபாய் இந்த திட்டத்தின் மூலம் வீணடிக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். உடனடியாக நெடுஞ்சாலைத்துறையினர் நடவடிக்கை எடுக்க ஆட்சியர் ஆவணம் செய்யவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல் வட்டம் மேற்கு ரெட்டியாசரம் ஒன்றியத்துக்கு உட்பட்ட நெடுஞ்சாலைத்துறை ஒட்டஞ்சத்திரம் உட்கோட்டம் நெடுஞ்சாலைத்துறையில் பழனி பாத யாத்திரை பக்தர்கள் நடந்து செல்ல ஃபேவர் பிளாக் பதிக்கப்பட்டுள்ளது. இந்த ஃபேவர் பிளாக் ஆண்டர்செட்டி முதல் மூலச்சத்திரம் வரை ஃபேவர் பிளாக் முழுக்க முட்செடிகள், அதே மாதிரி பாத யாத்திரை பக்தர்களோ அல்லது இந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்களோ பாதசாரிகளால் நடக்க முடியாத நிலைமை என்பது நீண்ட காலமாக உள்ளது. இது சம்பந்தமாக ஒட்டஞ்சத்திரம் உட்கோட்டம் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளுக்கும் ஏடி இவர்களுக்கு புகார் தெரிவித்தும் எவ்வித நடவடிக்கையும் இல்லை. அதேபோல் பதிக்கப்பட்ட ஃபேவர் பிளாக் கற்களை யார் வேண்டாலும் பறித்து எடுத்து செல்லலாம், அதையும் கேட்பார்த்து கிடக்கிறது. ஆண்டுக்கு ஒரு முறை இந்த பராமரிப்புக்கு பல லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்குது அரசாங்கம், நெடுஞ்சாலைத்துறை ஒதுக்குது. ஆனால் இந்த பணியை செய்ய நெடுஞ்சாலைத்துறை மறுக்கின்றார்கள். மழை காலங்களில் ரோட்டோரங்களில் மணல் கிடப்பதால் மழை தண்ணீர் தேங்கி வெளியேறாமல் இந்த பகுதியில் செல்லக்கூடிய 2 சக்கர வாகனத்தில் 4 சக்கர வாகனத்தில் செல்லக்கூடிய பயணிகள் பெரிதும் பாதிக்கப்படுகின்றனர். தமிழக அரசு நெடுஞ்சாலைத்துறை நடவடிக்கை எடுத்து இதை செப்பனிட்டு சரி செய்து தர வேண்டும் என்று பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம்.